ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. வர ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி வருது. அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான பிரசாதம் பண்ண போகிறோம். அந்த பிரசாதம் ஆந்திராவில் அன்னவரம்ங்கிற இடத்துல இருக்கிற சத்யநாராயண சுவாமி பெருமாள் கோயிலில் பண்ணுற ஸ்பெஷலான பிரசாதம் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அன்னவரம் சுவாமி ஸ்பெஷல் பிரசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் பண்ணுறதும் ரொம்ப சுலபம். ஸோ இன்றைக்கி நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரசாதம் மந்தார இலையில் வச்சு தருவாங்க, அதனால் இன்னும் சுவையாக இருக்கும். இந்த பிரசாதத்துக்கு 1 கப்பு கோதுமை ரவை, அதுக்கப்புறம் 4 ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, அப்புறம் 1 கப்பு வெல்லம், 1 கப்பு சர்க்கரை. இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம எடுத்து வச்சிருந்த ஜாதிக்காய், அப்புறம் பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் நான் பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரசாதம் பண்ணலாமா? ஒரு வாணலியில் 1 கப்பு கோதுமை ரவையை நல்லா வாசனை வரைக்கும் செவக்க வறுத்துக்கணும். நெய் விட்டும் வறுத்துக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு செவக்க வறுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு வறுபடும் போது நல்லா வாசனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க நம்ம கோதுமை ரவையை வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கோதுமை ரவையை வேக வைக்கணும். நான் 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விடும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை ரவை, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா குக்கர்லேயும் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் கெட்டியானோடனே நம்ம முதல்ல சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொடி வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அழுக்கு மண்ணெல்லாம் இருக்கிற வெல்லமாக இருந்தால் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நான் பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டேன். இப்போ இதுவும் நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த பிரசாதத்துக்கு கோவிலில் முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் வறுத்து போட மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெல்லம் ரெண்டும் நல்லா கரைஞ்சி நல்ல திக் பதமாக வந்துடுது. இந்த நேரத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஜாதிக்காய், ஏலக்காய், அப்புறம் குங்குமப்பூ, அப்புறம் பச்சைக்கற்பூரம் அந்த பொடியை இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் மணத்தோட நம்ம போட்டுக்கிற ஏலக்காய், ஜாதிக்காய், குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பச்சைக்கற்பூரம் அந்த ஸ்மெல்லோட இந்த கோதுமை ரவை அல்வா அப்படின்னு சொல்லலாம், வீட் ரவை அல்வான்னு சொல்லலாம். பார்க்கவும் அதே மாதிரி சுவையிலும் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா பிரசாதத்தையும் நம்ம சர்க்கரை இல்லை வெல்லம் தான் போட்டு பண்ணுவோம். சர்க்கரையும் வெல்லமும் சேர்ந்து பண்ணுறதுனால இந்த பிரசாதம் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அற்புதமான புரோக்கன் வீட் ஹல்வா சத்யநாராயண பிரசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வரப்போகிற வைகுண்ட ஏகாதசிக்கு கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பெருமாளுக்கு இது ஒரு உகந்த பிரசாதம். ஓம் நமோ நாராயணா. பிரசாதம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. வரப்போகிற வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த கோதுமை ரவை அல்வாவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதமான சுவையில் இருந்ததுங்க. எல்லாரும் இந்த அன்னவரம் டெம்பிள் பிரசாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் நிறைய பிரசாதம் ரெசிபிஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.